ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருண்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான கோதுமை இலை அடை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுவும் கோதுமையில் செய்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தியானது. வாங்க நம்ம அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கோதுமை இலை அடை செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன், 1/4 கப் அரிசி மாவு, இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதை தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கலாம். சப்பாத்தி மாவு பதம் தேவையில்லை, கொஞ்சம் ஸ்டிக்கியாக தான் பிசைஞ்சுக்கிறணும். இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்டிக்கியாகவே பிசைஞ்சுக்கிடுவோம். இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் நேரம் இதை அப்படியே வச்சிடலாம். இப்போ ஒரு பேனில் 1 ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன், 1 கப் தேங்காய், அதை வதக்கிக்கலாம். இது கூடவே 3 ஏலக்காய் அதையும் போட்டுக்கலாம். இதுலேயே ஒரு 1/2 கப் வெல்லம் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து இதோடையே நல்லா வதக்கி விடலாம். அந்த வெல்லம் கரையிற அளவுக்கு இதை வதக்கிக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு, இதை அப்படியே ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். இதை சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து வச்சுக்கிடுவோம். நம்ம இலையில தட்டுற மாதிரி லேசான உருண்டையாக அதில் தேய்ச்சி விடணும் இலையில. சின்ன உருண்டையாக தேய்ச்சி எடுத்து வச்சாச்சு. இப்போ ஒரு இலை எடுத்திருக்கேன், அதில் நம்ம தேய்ச்ச இந்த கோதுமை உருண்டையை வச்சு இதில் நம்ம செஞ்சு வச்ச தேங்காய் ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சுக்கலாம்.
இதை அப்படியே மடக்கி அதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். அதே மாதிரி இன்னொரு இலையும் எடுத்துக்கிறேன். இதுலேயும் அதே போல் கோதுமை மாவு வச்சு ஸ்டஃபிங்கை உள்ள வச்சுக்கலாம். இது போலவே எல்லாத்தையும் தயார் பண்ணிக்கலாம் நம்ம. இதையும் இந்த பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். இது போலவே எல்லாத்தையும் தயார் பண்ணிக்கலாம். ஏற்கனவே இட்லி சட்டியில தண்ணி கொதிக்க வச்சிருக்கேன். இதில் ஒரு இட்லி தட்டை வச்சுக்கலாம். நம்ம இலையில செஞ்சதை எல்லாத்தையும் இதில் அடுக்கிக்கலாம். இதை அப்படியே மூடி 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். கொழுக்கட்டை நல்லா வெந்துருச்சு. அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான இலை அடை ரெடி ஆயிடுச்சு. கோதுமை இலை அடை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் அது போல் செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.